செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே. நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் வெளிவரும் இந்த நிகழ்ச்சியில் முதலில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் பிளவ வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி ஜூன் 6/6/2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் காலை 6:20 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதசி திதி. இன்றைய தினம் இரவு 2:27 வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பிறகு பரணி நட்சத்திரம், சோபன நாம யுகம், பாலவகரணம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அஸ்வனியும் ஞாயிற்றுக்கிழையும் சேரும் போது சித்தியோகம், பரணியும் ஞாயிற்றுக்கிழையும் சேரும் போது பிரபல அரிஷ்டயோகம். ஆகவே இன்றைய தினம் இரவு 2:27 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்று இருக்கிறது. இன்றைய தினத்தில் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். அஸ்வினி நட்சத்திரமாக இருப்பதனால் திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனைகள் செய்வதற்கு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கும் சென்று வருவதற்கு, இன்றைய தினத்திலே திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மாத்திரமில்லாமல் நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு, அதாவது கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, வித்யா ஆரம்பம் செய்வதற்கு, புதிதாக படிப்பை தொடங்குவதற்கு முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அது ஞாயிற்றுக்கிழமை முதல் கிழமையிலே வருகிறது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்த இந்த நாளிலே படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக ஏற்ற தினமாக அமைகிறது. உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, தானியத்தை வாங்கி களஞ்சியத்தில் வைப்பதற்கு, புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கு, வாகனத்தில் ஏறுவதற்கு, தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிவதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, வெளிநாடு செல்வதற்கு, வெளிநாட்டு யாத்திரைகள் செல்வதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, இரவு நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, விதை விதைப்பதற்கு, வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதியஸ்தர்கள் மருந்துண்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைகிறது. இன்றைய தினம் ஒரு முழு சுப முகூர்த்த தினமாகவும் அமைகிறது. இன்றைய தினம் ஏகாதசி. இன்றைய தினம் சூரிய உதயத்திலேயே ஏகாதசி இருப்பதனால் இன்றைய தினம் ஏகாதசி திதி. இன்றைய தினம் ஏகாதசியாக இருப்பது மிகவும் சிறப்பானது. பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற தினமாக அமைகிறது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. இன்றைய ஏகாதசிக்கு வரூதினி ஏகாதசி என்று கூறுவார்கள். வரூதினி ஏகாதசி என்றால் வருத்தத்தை போக்கக்கூடிய ஏகாதசி, வரூதினி ஏகாதசி. ஒரு முறை பிரம்மதேவனுடைய 5வது தலையை சிவபெருமான் கொய்த காரணத்திற்காக அவருக்கு பிரம்மத்தி தோஷம் ஏற்பட்டது. அதன் பிறகு அந்த பிரம்மத்தி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த வைசாக மாதத்தில் வருகின்ற அந்த தேய்பிரையில் வருகின்ற அந்த பகுள ஏகாதசி என்று விரதம் இருந்து திருமாலை வழிபாடு செய்தனால் அவருக்கு பிரம்மத்தி தோஷம் நிவர்த்தி செய்வதற்காக வழி கிடைத்தது. அந்த பிரம்மத்தி தோஷம் நிவர்த்தி செய்த இடம் என்பது உத்தமர் கோயில். அங்கே சென்று பிரம்மத்தி தோஷம் நிவர்த்தி ஆனது. அந்த பிரம்மத்தி தோஷம் நிவர்த்தி செய்த ஏகாதசியாக இருப்பதனால் இன்றைய தினத்திற்கு வரூதினி ஏகாதசி என்று கூறுவார்கள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்தால் வித்யாதானம் செய்த பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அன்னதானம் கூட அந்த ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டால் அதோடு மறந்து விடுவதும் உண்டு. ஆனால் வித்யாதானம் செய்தால் அது காலத்திற்கும் நம்மை காப்பாற்றும். ஆக வித்யாதானம் செய்வது என்பது மற்ற தானங்களை விட சிறந்தது என்று கூறுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தருவது இந்த வித்யாதானம் தான். ஆகவே இந்த வித்யாதானம் செய்த பலன் கிடைப்பதற்காக இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகவே இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளுக்கு தலை முதல் கால் வரை படும்படியாக, அதாவது முழு அளவிற்காக ஒரு பெரிய ஒரு துளசி மாலையை அணிவித்து அவரை வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தாலும் ஓரளவு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். வருத்தத்தை போக்கக்கூடிய ஏகாதசி வரூதினி ஏகாதசி இன்றைய தினம். அடுத்து நாளைய தினம் பிளவ வருஷம்
வைகாசி மாதம் 24ஆம் தேதி ஜூன் 7/6/2021 திங்கட்கிழமை. நாளை தினம் திங்கட்கிழமை துவாதசி திதி. காலை 8:49 வரை துவாதசி திதி. அதன் பிறகு திரையோதசி திதி. நாளை தினம் பரணி நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 5:35 வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். அதிகண்ட நாம் யுகம். தைத்துலா கரணம். நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பரணியும் திங்கட்கிழையும் சேரும் போது சித்தியோகம், கிருத்திகையும் திங்கட்கிழையும் சேரும் போது மரணயோகம். ஆகவே திங்கட்கிழமையான நாளை தினம் மறுநாள் விடியற்காலை 5:35 வரை சித்தியோகம். அதன் பிறகு மரணயோகம். பரணி நட்சத்திரம் என்பது பொதுவாக சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரம் கிடையாது. நாளை தினத்திலே திங்கட்கிழமை என்று பிரதோஷம். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயரோ அதே போலவே பிரதோஷத்திற்கும் பெயர்கள் இருக்கிறது. அதன்படி நாளைய பிரதோஷம் என்பது திங்கட்கிழமை சேருவதால் அதற்கு சோம பிரதோஷம் என்று கூறுவார்கள். சோம பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த பிரதோஷம். சோம பிரதோஷம் பொதுவாக திங்கட்கிழமை விரதம் என்பதே சிவபெருமானுக்காகத்தான் ஏற்பட்டது. அதை சோம விரதம் என்று கூறுவார்கள். அந்த திங்கட்கிழமை இந்த பிரதோஷம் வருவது மிகவும் சிறப்பானது. இந்த சோம பிரதோஷம் நாளை தினம் அமைகிறது. நாளை தினம் பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. சிவபெருமான் கோயில்களுக்கு சென்று சிவபெருமானை நாளை தினம் வழிபாடு செய்தால் நோய் நொடிகள் தீரும் என்று சாஸ்திரம். ஏனென்றால் சந்திரன் என்பது சோமன். சோமன் என்றால் நமக்கு நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியவர் என்று கூறுவார்கள். இந்த சோம பிரதோஷம் இருக்கின்ற நாளை தினத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்முடைய நோய்களெல்லாம் விலகும் என்று எதிர்பார்க்கலாம். மிகவும் உத்தமமான தினம். அடுத்து செவ்வாய்க்கிழமை. பிளவ வருஷம். வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஜூன் 8/6/2021 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று பகல் 11:24 வரை திரையோதசி திதி. அதன் பிறகு சதுர்தசி திதி. செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை கிருத்திகை நட்சத்திரம். சுகர்ம நாம் யுகம். மணிசேகரணம். நேத்திரம் ஜீவன் 2:0 என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்று கிருஷ்ண அங்காரக சதுர்தசி என்று கூறுவார்கள். கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரையிலே சதுர்தசி வந்தால் அதற்கு பெயர் கிருஷ்ண அங்காரக சதுர்தசி. அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்தால் இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி என்று கூறுவார்கள். இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி என்பது சூரிய உதயத்திலிருந்து அபராண்ண காலம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் காலம் வரை 3:36 வரை எந்த நேரத்தில் இந்த சதுர்தசி இருந்தாலும் அதற்கு கிருஷ்ண அங்காரக சதுர்தசி என்று கூறுவார்கள். இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி என்பது பகல் 11:24 பிறகு வருகிறது. அது அபராண்ண காலத்திற்குள்ளாக வருவதனால் இது யம தர்ப்பணம் விடுவதற்கு இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி மிகவும் உத்தமமானது. செவ்வாய்க்கிழமை என்று யம தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் பிரீத்தி அடைவார்கள். முன்னோர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். யம தர்மராஜா பிரீத்தி அடைவார் என்று சாஸ்திரம். ஆகவே யம பிரீத்திக்காக தர்ப்பணம் விடுவதற்கு செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைகிறது. அன்றைய தினம் மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை ஆராதனை செய்ய வேண்டும். இரவு 4 ஜாமங்களிலும் சிவ ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் சிவ கடாட்சம் நமக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். அன்றைய தினம் கிருத்திகை உபவாசம் இருப்பதற்கும் ஏற்ற தினமாக அமைகிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை என்று கூறுவார்கள். கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அந்த இரண்டும் சேருவது அன்றைய தினம் மிகவும் சிறப்பானது. ஆகவே அன்றைய தினம் மாலை நேரத்திலே முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை ஆராதனை செய்துவிட்டு அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நாம் விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், நமக்கும் காரிய வெற்றி கிடைக்கும். அவ்வாறு கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு சென்று கிருத்திகைக்கான முருகனுக்கு ஆராதனை செய்துவிட்டு அங்கே கார்த்திகை பெண்களுடைய அங்கே விக்கிரகங்கள் இருந்தால் அதையும் வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் கார்த்திகை பெண்களை மனதில் நினைத்து கூட அதன் பிறகு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம்.
விரதம் என்பது இந்த விரதம் முக்கியமாக காரிய வெற்றிக்கான விரதம், குழந்தைகள் நன்றாக இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட விரதம் என்று கொள்ளலாம். அடுத்து புதன்கிழமை, பிளவ வருஷம், வைகாசி மாதம் 26ஆம் தேதி, ஜூன் 9/6/2021 புதன்கிழமை. புதன்கிழமை என்பது அன்றைய தினம் சௌர்தசி திதி. அன்றைய சௌர்தசி திதி பகல் 1:58 வரை இருக்கிறது. அதன் பிறகு அமாவாசை திதி வருகிறது. அன்றைய தினம் பகல் 1:58 அமாவாசை திதி வந்து விடுகிறது. அன்றைய தினம் புதன்கிழமை என்று காலை 8:44 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம், சுகர்மநாம யோகம், சகுனிகரணம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை. கிருத்திகையும் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம், ரோகிணியும் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே புதன்கிழமை என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் அதிதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதிதி என்றால் அன்றைய தினம் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடாது. அதாவது வருடாந்திர திதிகள் அன்றைய தினம் கொடுப்பது ஏற்புடையது அல்ல. அன்றைய தினம் வருடாந்திர திதிகள் கொடுத்தால் அது முன்னோர்களை சென்று அடையாது. ஆகவே அன்றைய தினம் அதிதி வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் போதாயன அமாவாசை. பொதுவாக இந்து மதத்திலே 2 சூத்திரங்கள் இருக்கிறது, 2 வழிமுறைகள் இருக்கிறது விரதங்கள் கடைபிடிப்பதற்கு. ஒன்று ஆபஸ்தம்பர் அருளியது, 2வது போதாயனர் அருளியது. பொதுவாக ஆபஸ்தம்பர் அருளிய அந்த சூத்திரப்படி வியாழக்கிழமை என்று அமாவாசை, போதாயனர் அருளிய சூத்திரப்படி புதன்கிழமை அமாவாசை. இந்த போதாயன அமாவாசை என்பது கிருஷ்ண பகவான் கண்டுபிடித்த, அதாவது கிருஷ்ண பகவான் மகாபாரத காலத்தில் கண்டுபிடித்த அமாவாசை என்றும் கூறுவார்கள். அதை போதாயன அமாவாசை என்று கூறுவார்கள். அந்த போதாயன அமாவாசை புதன்கிழமை வருகிறது. போதாயன படி வாழ்பவர்கள் அன்றைய தினத்திலே அமாவாசைக்கான விரதம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் வியாழக்கிழமை என்று விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து வியாழக்கிழமை, பிளவ வருஷம், வைகாசி மாதம் 27ஆம் தேதி, ஜூன் 10/6/2021 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று அமாவாசை திதி மாலை 4:22 வரை அமாவாசை திதி, அதன் பிறகு பிரதமை திதி. வியாழக்கிழமை பகல் 11:44 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம், திருத்திய நாம யோகம், நாகவகரணம், நேத்திரம், ஜீவன் 2 பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் மிருகசீர்ஷமும் வியாழக்கிழமை சேரும் போது மரணயோகம். ஆகவே அன்றைய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுப காரியங்கள் முழுவதுமாக தவிர்க்கப்பட வேண்டும். தெய்வ காரியங்கள் செய்வதற்கும் பித்ருகாரங்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கான காரியங்கள் செய்வதற்கும் வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அமாவாசை திதி. முந்தின நாள் போதாயன அமாவாசை, சாதாரண அமாவாசை என்பது வியாழக்கிழமை வருகிறது. வியாழக்கிழமை அமாவாசைக்கான விரதம் இருந்து தர்ப்பணம் விடுவதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. அன்றைய தினம் பிண்ட பித்ரு என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற தினம். வழக்கமாக பிண்ட பித்ரு யஜ்யம் செய்பவர்கள் அன்றைய தினம் வியாழக்கிழமை என்று பிண்ட பித்ரு யஜ்யம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வது திலஹோமம் செய்யும் அந்த பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரம். ஆகவே பிண்ட பித்ரு யஜ்யம் செய்தால் திலஹோமம் செய்வதற்கான ஈடான அந்த யஜ்யம் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் போதாயன இஷ்டி. முதல் நாள் அன்று போதாயன சம்பிரதாயப்படி அமாவாசைக்கான திதி கொடுத்தவர்கள் இஷ்டியை வியாழக்கிழமை என்று செய்யப்பட வேண்டும். அன்றைய தினம் வைசாக ஸ்நான பூர்த்தி. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக சொல்லியிருந்தேன். இந்த வைசாக மாதத்தில் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற மாதம் என்று சொல்லியிருந்தேன். இந்த தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு வருகின்ற வியாழக்கிழமை என்பது கடைசி நாளாக இருக்கிறது. புனித நீராடுவதற்கும் இந்த மாதம் மிகவும் உத்தமமான மாதம் என்று கூறியிருந்தேன். இந்த வியாழக்கிழமை என்று வருகின்ற வியாழக்கிழமை என்று புனித நீராடுவதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் புனித நீராடினால் சகல தோஷ நிவர்த்தி. அன்றைய தினம் வரைக்கும் வியாழக்கிழமை வரைக்கும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைகிறது. பொதுவாக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மரணயோகம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுபகாரியங்களுக்கு மட்டும்தான் சித்தியோகம் அமிர்தயோகம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதை தவிர தோஷ பரிகாரங்கள் எப்பொழுது நம்முடைய நட்சத்திரத்துக்கு நல்ல நாளாக இருக்கிறதோ அன்றைய தினம் செய்தாலே போதுமானது. அன்றைய தினம் மிருத்யு என்றால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும்.
மிருத்யு என்று போடப்பட்ட நாளிலே சுபகாரியங்கள் செய்தால் அந்த சுபகாரியங்கள் தடைப்படும். வியாழக்கிழமை என்று தூரதேச பிரயாணங்களை தொடங்கக்கூடாது, யமபயம் ஏற்படும். அவ்வாறு தொடங்கினால் யமபயம் ஏற்படும். ஆகவே வியாழக்கிழமை என்று தூரதேச பிரயாணங்கள் தொடங்குவது நல்லதல்ல. ஒருவேளை அவ்வாறு தொடங்க வேண்டியிருந்தால் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே தொடங்க வேண்டும். அன்றைய தினம் அகஸ்தியாஸ்தமனம், அகஸ்தி நட்சத்திரம் அஸ்தமனமாகின்ற தினம். பொதுவாக தர்மசாஸ்திரப்படி அகஸ்தி நட்சத்திரம் அஸ்தமனம் ஆன பிறகு வீட்டு வேலைகள் செய்யக்கூடாது. வீட்டு வேலை என்றால் வீடு கட்டுதல், வீட்டிற்கான வேலைகள் செய்வதெல்லாம் கூடாது என்று கூறுவார்கள். ஆகவே வீடு கட்டுதல், வீட்டு வேலை செய்வதற்கான வாஸ்து பூஜைகள் செய்தல், மேல்தளமிடுதல் போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. ஆகவே அன்றைய தினம் முதற்கொண்டு வியாழக்கிழமை முதற்கொண்டு ஆடி மாதம் வரை வீட்டு வேலைகள் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த தோஷம் என்பது கிரகப்பிரவேசத்துக்கு இல்லை என்று சிலர் அபிப்பிராயம் இருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, பிளவ வருஷம், வைகாசி மாதம் 28ஆம் தேதி 11/6/2021 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பிரதமை திதி. அன்றைய பிரதமை திதி மாலை 6:31 வரை இருக்கிறது. அதன் பிறகு துதியை திதி வருகிறது. வெள்ளிக்கிழமை என்று பகல் 2:30 வரை மிருகசீர்ஷம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். அன்றைய நாமயோகம் சூலம் நாமயோகம், பவகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷமும் திருவாதிரையும் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் ஜேஷ்ட சுத்தம் என்று போடப்பட்டிருக்கும். ஜேஷ்ட சுத்தம் என்றால் அன்றைய தினம் முதற்கொண்டு தெலுங்கு பஞ்சாங்கப்படியும் கர்நாடக பஞ்சாங்கப்படியும் ஜேஷ்ட மாதம் ஆரம்பிக்கிறது. இந்த ஜேஷ்ட மாதம் என்பது ஆணி மாதத்திற்கு ஒப்பானது. அன்றைய தினம் இஷ்டி, வியாழக்கிழமை என்று அமாவாசைக்கான விரதம் இருந்தவர்கள், தர்ப்பணமிட்டவர்கள் இஷ்டி யாகத்தை, இஷ்டி பூஜையை வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டும். அன்றைய தினம் கரவீர விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கரவீர விரதம் என்றால் பொதுவாக கோயில்களிலே கரசேவை செய்வதற்கு, கோயில்களை சுத்தப்படுத்துவதற்கு மிகவும் ஏற்ற தினம். அன்றைய தினத்திலே கோயில்களுக்கு சென்று கோயில்களை சுத்தப்படுத்தினால் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் விலகும் என்று சாஸ்திரம். ஆகவே கரவீர விரதமான வெள்ளிக்கிழமை என்று நாம் கோயிலை சுத்தப்படுத்துவது நம்முடைய பாவங்களை போக்கும். கரவீரம் என்றால் பொதுவாக அரளிப்பூ என்று கூறுவார்கள். கரவீர மலர்கள் என்பது அரளிப்பூவை குறிக்கும். ஆகவே அன்றைய தினம் அரளிப்பூவினால் சிவ பூஜை செய்தாலும் நம்முடைய பாவங்கள் விலகும் என்றிருக்கிறது. ஆகவே கரவீர மலர்களால், அதாவது அரளிப்பூக்களினால் சிவ பூஜை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைகிறது. அன்றைய தினம் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் அன்றைய தினம் புன்னாக கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். புன்னாக கௌரி விரதம் என்றால் பொதுவாக புண்ணியமர புஷ்பங்களால் அன்றைய தினம் கௌரி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்கிற சாஸ்திரம். ஆகவே புன்னாக கௌரி விரதமான வெள்ளிக்கிழமை என்று புன்னை மலர்களால், புன்னை மர மலர்களால் கௌரி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சந்திர தரிசனம், 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மேற்கு வானத்தில் மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திர தரிசனம் செய்தால், வெள்ளிக்கிழமை சந்திர தரிசனம், இந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் பண வரவு உண்டாகும் என்று கூறுவார்கள். அது மாத்திரமில்லாமல் ஆயுள் விருத்தியாகும். நம்முடைய ஆயுள் விருத்தியாவதற்காக அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் கங்கா தசரா, அன்றைய தினம் முதற்கொண்டு 10 நாட்களுக்கு கங்கா தசரா என்று கூறுவார்கள். கங்கையில் நீராடுவதற்கு, வீட்டில் கங்கா தீர்த்தம் என்றால் அந்த கங்கா தீர்த்தத்தை பூஜை செய்து அதை தலையில் தெளித்துக் கொள்வதற்கு மிகவும் ஏற்ற தினம். அவ்வாறு செய்தால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் நசியும் என்றிருக்கிறது. அந்த கங்கா தசரா அன்றைய தினம் முதற்கொண்டு 10 நாட்களுக்கு வருகிறது. அடுத்து சனிக்கிழமை, பிளவ வருஷம், வைகாசி மாதம் 29ஆம் தேதி ஜூன் 12/6/2021 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று இரவு 8:18 வரை துதியை திதி, அதன் பிறகு திருத்தியை திதி. அன்றைய தினம் மாலை 4:57 வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம்.
கண்டம் நாம் யுகம் பாலவக்கரணம் நேத்திரம் ஜீவன் 2 என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரியம் புனர்பூசமும் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சிவபூஜை, பகல் நேரத்திலே சிவபூஜை செய்வதற்கும் மாலை நேரத்திலே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. வழக்கம் போல் அன்றைய தினம் சனிக்கிழமை சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசுவாமி தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவர் சந்நிதிக்கு முன்பாக உட்கார்ந்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், ஆபதுத்தாரண சோத்திரம், பஞ்சாத சோத்திரம், துவாதசநாம பஞ்சரம், லக்ஷ்மி அஷ்டோதர சதநாம சோத்திரம், இந்த சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் வீடுகளில் கூட எல்லோருமே அவர்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு சோத்திர பாராயணம் செய்யலாம். அவ்வாறு செய்தால் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்து எல்லோரும் சுகமாக இருப்பார்கள். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.